ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என் மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அக்கா, நீங்க வீட்ல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்றீங்க. பட் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் உமனு. காலையில எந்திரிச்சு அவசர அவசரமா எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்து போற மாதிரி இருக்கு. எங்களுக்கும் ஏதாவது சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன் நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்குமா, ஒர்க் பண்றவங்க எல்லாம் பிடிக்காதா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒர்க்கிங் உமனா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிதான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்றேன். முக்கியமா வந்து அந்த சிஸ்டர்ஸ் என்கிட்ட வந்து நான் உங்களை ஒரு தங்கச்சியாவோ இல்ல அக்காவோ அந்த மாதிரிதான் நினைச்சு இதெல்லாம் கேட்கறேன்னு சொல்லிட்டு அவங்க சில கேள்வி எல்லாம் என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அக்கா, நான் வந்து இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன், எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆயிடுது, நான் என்ன மிஸ்டேக் பண்றேன்னு தெரியல, நான் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு ஒரு அக்காவா தங்கச்சியா நீங்க என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. பட் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க, நான் இனிமே என்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ண போறேன். ஏன்னா உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆன விஷயம், ஒருவேளை இந்த மாதிரி யோசிக்கிறவங்க மேபி நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இது வந்து வெறும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மட்டும், ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரிலேட் வந்து ஆகும். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு எல்லா விதத்துலயும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேள்வியா அவங்க என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமையல். அக்கா, நான் காலையில வந்து பாத்தீங்கன்னா 7:30க்கெல்லாம் வந்து ஸ்டேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து போயிடணும். நான் காலையில 4:00 4:30 எந்திரிச்சுனா கூட என்னால வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே ரெடி பண்ணிட்டு என்னால வந்து வேலைக்கு போறதுக்கு எப்படியும் வந்து டிலே ஆயிடுது. ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ட்ரெயின் வந்து கிடைக்கவே மாட்டேங்குதுக்கா, அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 45 minutes நான் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்க சமைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயமா அவங்க கிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே இல்ல சாட்டர்டே வரைக்கும் ஒர்க் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி ரைஸா பண்ற மாதிரி வந்து பிளான் வந்து பண்ணிக்கோங்க. எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ வந்து டெய்லி ஒரு லிஸ்ட் மாதிரி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. தக்காளி சாதமோ, லெமன் சாதமோ, தயிர் சாதமோ, அதுக்கு ஏதாவது ஒரு பொரியல் மட்டும் பண்ணிட்டு கிளம்புற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து தனியா சாதம் தனியா, குழம்பு தனியா, பொரியல்லாம் தனியா செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து லேட் வந்து ஆகும். அதே மாதிரி இப்ப நீங்க காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா காலையில அந்த சாம்பார் வந்து இட்லிக்கோ தோசைக்கோ வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதியத்துக்கு அதே சாம்பாரை வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. ஏன்னா காலையில தனியா ஒரு சாம்பார், மதியம் இல்ல சட்னியோ அந்த மாதிரிலாம் அரைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் போறதுக்கு லேட்டு தான் வந்து ஆகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டைமை சேவ் பண்ணி வீட்டுல இருக்கவங்களுக்கும் சமைச்சு வச்சுட்டு சீக்கிரமா வேலைக்கு போகணும் அப்படின்னா சமையல்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அதே மாதிரி காலையில நீங்க வந்து சமைக்க போறீங்க அப்படின்னா சப்பாத்தியோ தோசையோ இதெல்லாம் வந்து மைண்ட்ல வந்து செட் பண்ணி வச்சுட்டு காலையில வந்து பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க தோசை ஊத்தி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டிலே ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி போடுறீங்க அப்படின்னாலும் அதுக்குமே கண்டிப்பா வந்து லேட் ஆகும். காலையில டக்குன்னு வீட்டுல இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இட்லி செய்யலாம். ஒரு சைடு இட்லி நீங்க ஊத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா இன்னொரு சைடு காய்கறி கட் பண்ணலாம், ஏதோ ஒரு வேலை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சேமியா, உப்புமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் காலையில டக்குன்னு செஞ்சுட்டு கிளம்பி போறதுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஃபீஸ் போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சமையல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த விஷயம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 5 days ஒர்க் இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் லீவ் இருக்கு அப்படின்னா இல்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்களோ போயிட்டு மொத்தமா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நீங்க காலையில உங்க ஹஸ்பண்ட் காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா லேட் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி மொத்தமா காய்கறி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பொரியல் பண்றதுக்கோ என்ன சமையல் பண்றதுக்கோ டென்ஷன் இருக்காது. ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஓகே இன்னைக்கு இது இருக்கு, இதை வச்சு நம்ம வந்து சீக்கிரமா சமைச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து கண்டிப்பா வந்து வந்துடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மொத்தமா காய்கறி எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருங்க. அதே மாதிரி
நைட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த புதினா கிளீன் பண்றது, இல்லைன்னா வீக்லி ஏதாவது வாரத்துல உங்களுக்கு சண்டே ஒரு நாள் லீவ் இருக்கு அப்படின்னா ஈவினிங் டைம்ல இதுக்காக ஒரு 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கிளீன் பண்ணி வந்து வச்சுருங்க. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் அப்பப்போ எடுத்து எங்கெங்க வைக்கணுமோ அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சு உங்களுக்கு வந்து ஓகே இது இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் கூட நீங்க ரெடி பண்ணி வந்து வச்சுக்கலாம். பட் நான் வந்து அப்பப்போ அரைச்சு அப்படியே வந்து யூஸ் பண்ணிப்பேன். உங்களால முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா வந்து அந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்க. இல்ல என்னால முடியாது காலையில எந்திரிச்சு எல்லாமே பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா நாங்க போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி இதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சு உங்களுக்கு ஒரு சட்னியே அரைக்கணும்னா கூட புதினாவை எடுத்து போட்டு காலையில வந்து ஒரு சட்னி ஈஸியா அரைச்சிட்டு கிளம்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலையில கிளம்பும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த டென்ஷனும் இல்லாம நம்ம வேலைக்கு கிளம்பும் போதுதான் ஆஃபீஸ்ல போயிட்டு நம்மளால கொஞ்சம் ஃப்ரீயா வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து முடியும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கவே டென்ஷனா ஐயோ பஸ்ஸுக்கு லேட் ஆயிடும் ட்ரெயினுக்கு லேட் ஆயிடும்னு அவசர அவசரமா கிளம்பி நம்ம வந்து போனோம் அப்படின்னா அங்க போயிட்டு ஆஃபீஸ்ல அந்த டென்ஷன் அடங்குறதுக்கே நமக்கு மதியம் ஆயிடும். நம்மளால ஒர்க்குமே வந்து சரியா பார்க்க முடியாது. வீட்டுல வந்து சிலிண்டர் ஆஃப் பண்ணுமா லைட் ஆஃப் பண்ணுமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு தெரியாம ரொம்ப டென்ஷன்லயே வந்து இருப்பீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சமையலை வந்து இந்த மாதிரி ஈஸியா வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த டென்ஷனும் இல்லாம ஃப்ரீயா வந்து நீங்க ஆஃபீஸ் போறதுக்கும் ஆஃபீஸ்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குமே ரொம்ப ஈஸியா வந்து இருக்கும். அடுத்தது வந்து தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில அவசர அவசரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பீரோவை திறந்து ஏதோ ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்து போட்டு அறக்க பறக்க வந்து அப்படியே வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிடுவாங்க. அது ஷால் மேட்சா இருக்கா பேண்ட் மேட்சா இருக்கா இது மாதிரி எந்த விஷயமே நோட் பண்ண மாட்டோம். அதனால உங்களுக்கு கிடைக்கிறது சாட்டர்டேவோ இல்ல சண்டேவோ இப்ப சாட்டர்டே நைட்டும் நீங்க வேலை முடிச்சுட்டு வரீங்க அப்படின்னா கூட ஒரு 1 hour வந்து 1/2 hour வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாத்தையுமே அதாவது நான் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் இந்தந்த ட்ரெஸ் எல்லாம் போட போறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எந்த ட்ரெஸ் இருக்கோ இது வந்து இன்னைக்கு மண்டே வந்து இது போட்டுக்கலாம் இல்ல டியூஸ்டே வந்து இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸோ சாரியோ சுடிதாரோ எடுத்து வந்து வெளியில வச்சிருங்க. வச்சு முடிச்சுட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா சாட்டர்டே நைட்டே வந்து எல்லாத்தையும் அயன் பண்ணி வச்சிருங்க. இல்ல அப்படியா சண்டேல வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4 o'clock மேல ஒரு 2 hours 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் எப்படி எடுத்து வைக்க சொன்னோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் போட்டு போக போறோம். இந்த ட்ரெஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அயன் பண்ணி எடுத்து நீட்டா ஒரு இடத்துல வந்து செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் காலையில வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து ட்ரெஸ் தேடணுன்ற டென்ஷன் இருக்காது. ஏன்னா எனக்கு அந்த டென்ஷன் பயங்கரமா இருக்கும். முன்னாடி எல்லாம் நானுமே அப்படிதான் பண்ணுவேன். ஷூட் போகும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டே எல்லா ட்ரெஸ்ஸையுமே வந்து எடுத்து அயன் பண்ணி வந்து வச்சிருவேன். ஏன்னா நான் நைட்டு வர்றதே 10:30 அந்த மாதிரி வந்து ஆயிடும். காலையில எந்திரிச்சு எடுத்து வச்சுக்கலாம்னு சில நாள்லாம் யோசிப்பேன். பட் காலையில வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அவ்வளவு டயர்டா இருக்குமா வந்தோடனே படுத்துருவேன். காலையில எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது காலையில எந்திரிச்சு நமக்கு வீட்டுல எல்லாம் லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கே டைம் ஆயிடும். அந்த டைம்ல ஒரு ரொம்ப டென்ஷனா வந்து இருக்கும். எந்த ட்ரெஸ் எடுக்கிறது அயன் பண்ணாம இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் சுருட்டி சுருட்டி எடுத்துட்டு போயிடுவேன். சில நாள் பாத்தீங்கன்னா இன்ஸ்கர்ட்டை மறந்துட்டு போயிடுவேன் ஷூட்டிங்க்கு. சில நாள் பாத்தீங்கன்னா பிளவுஸ் இருக்காது, மேட்சிங் பிளவுஸ் வந்து மறந்து எடுத்து வச்சிருப்பேன், அவசரத்துல வந்து வச்சிருவேன். இந்த மாதிரி நிறைய வேலை எல்லாம் வந்து பார்ப்பேன். அதனால ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து அந்த ப்ரெஷர் அடங்குறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். சில நாள்லாம் வந்து அவருக்கு கால் பண்ணி தங்க இந்த மாதிரி இன்ஸ்கர்ட் வந்து விட்டுட்டேன், அப்புறம் அப்பாட்ட சொல்லி மறுபடியும் வீட்டுல வந்து இந்த இடத்துல வச்சிருக்கேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து ஷூட்டிங்க்கு ரெடி ஆகுறதெல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கும். அதனால எந்த வேலை எப்படி இருந்தாலும் நைட்டு ஷூட்டிங் முடிச்சுட்டு 10:30 மணி இல்ல 11 மணி ஆனாலும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்து அப்படின்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் இந்த ட்ரெஸ் தான் நம்ம வந்து நாளைக்கு ஷூட்டிங் எடுத்துட்டு போகிறோம்னு ஃபுல்லா பேக் பண்ணி வந்து எடுத்து வச்சிருவேன். அதே மாதிரிதான் உங்களுக்கும் சொல்றேன். சாட்டர்டேல சண்டேல கண்டிப்பா உங்களுக்கான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் தான்க்கா கிடைக்குது, நாங்க வந்து இதுலயே வந்து எங்க டைம் போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா மத்த 6 நாள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்ஷனா தான் வந்து இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸையும் எடுத்து வச்சுட்டு சாட்டர்டே நைட்டே எடுத்து வச்சிருங்க. சண்டே வந்து ஈவினிங் டைம் போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்காக ஒரு 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போ இதுதான் வந்து போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல
என்னால மொத்தமா எடுத்து வைக்க முடியாது அப்படின்னா, என்னைக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரீங்களோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் தான் எடுத்து வைக்க போறோம், இந்த கம்மல் தான் போட போறோம், இதுதான் நம்ம நாளைக்கு வந்து இந்த பேங்கிள்ஸ் தான் போட போறோம்னு எல்லாத்தையும் எடுத்து அயன் பண்ணி ஹால்ல செட்டா வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் படுங்க. அதனால உங்களுக்கு ஒரு 1/2 hour லேட் ஆகுதுன்னா கூட காலையில நீங்க வந்து டென்ஷன் இல்லாம வந்து கிளம்பலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன் வந்து ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம முதல்ல நம்மளோட ட்ரெஸ் நீட்டா பண்ணிட்டு போனோம், ஒரு அயன் பண்ணி நீட்டா இருந்துச்சு, ஒரு வாட்ச் கட்டிட்டு ஒரு கையில ஒரு பேங்கிள் போட்டுட்டு பாக்குறதுக்கே நம்ம முதல்ல நீட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது இன்னுமே உங்களை வந்து அன்னைக்கு டே ஃபுல்லா ரொம்ப ஆக்டிவா இருக்கிறதுக்கு அது ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க. அதே மாதிரி அடுத்த பாயிண்டா சொல்றது என்ன அப்படின்னா, டிஃபன் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஒரு நாள் தான் கண்டிப்பா லீவ் இருக்கும், இல்ல சாட்டர்டே சண்டே 2 நாள் தான் லீவ் இருக்கும். அந்த மாதிரி டைம்ல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டேஸ்க்கோ இல்ல 2 டேஸ்க்கு தேவையான மாவை வந்து அரைச்சு ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இல்ல அந்த 1 வீக்குக்கு தேவையான மாவையுமே ஸ்டோர் பண்ணி வந்து அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சிருங்க. வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்றது அப்படின்ற டென்ஷன் வந்து மோஸ்ட்லி இல்லாம வந்து இருக்கும். இப்போ நீங்க ஒரு 3 நாளைக்கு தேவையான மாவு அரைச்சு வைக்கிறீங்க அப்படின்னா இட்லி ஊத்திக்கலாம். இல்ல நைட்டு வந்து டிஃபன், அதாவது ஆஃபீஸ் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வரீங்க அப்படின்னா கூட ஒரு தோசை ஊத்துறதுக்கோ நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும். ஐயோ என்னடா சமைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி ஓகே மாவு இருக்கு இன்னைக்கு ஏதாவது பசங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து வரும். அதனால வேலைக்கு போறவங்களுக்கும் இந்த மாவு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா மாவு வந்து கண்டிப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இட்லிக்கு தனியா தோசைக்கு தனியா அப்படியெல்லாம் வந்து அரைக்காதீங்க. ரெண்டுத்துக்கும் சேர்த்து இட்லி தோசை ரெண்டும் நல்லா வர மாதிரியான மெஷர்மெண்ட் போட்டு மாவு வந்து அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தனித்தனியாலாம் அரைக்க மாட்டேன், எல்லாத்துக்கும் ஒரே மாவு தான் வந்து அரைப்பேன். இட்லியும் நல்லா வரும், தோசையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்து வரும். அதே மாதிரி ஃபாலோ வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, சீக்கிரமா வந்து எந்திரிச்சிருங்க. சண்டே லீவ் அப்போ கண்டிப்பா சீக்கிரமா எந்திரிச்சிருங்க. அக்கா 6 நாளுமே நாங்க சீக்கிரமா தான் எந்திரிக்கிறோம். காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவசர அவசரமா தான் போறோம். சண்டேவும் எங்களை நீங்க சீக்கிரமா எந்திரிக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சண்டே வந்து சீக்கிரமா எந்திரிங்க. நீங்க மண்டேல இருந்து ஃப்ரைடே வரை சாட்டர்டே வரைக்கும் என்ன டைமுக்கு எந்திரிக்கிறீங்களோ அதே டைமுக்கு எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் ஏதாவது செய்ய போறீங்க அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து இப்பெல்லாம் 7 மணிக்கெல்லாம் எல்லா கடையுமே நான்வெஜ் கடை வந்து திறந்துடுறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிடுங்க. வாங்கிட்டு வர சொல்லிட்டீங்க அப்படின்னா ஒரு 10ல இருந்து 11 மணிக்குள்ள பொறுமையா செஞ்சீங்க அப்படின்னா கூட ரிலாக்ஸா எல்லா வேலையும் உங்களால பண்ண முடியும். காலையில சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிருங்க. முடிச்சிட்டீங்க அப்படின்னா எல்லாரோடையும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கான டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மதியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 மணிக்குள்ள நான்வெஜ் எல்லாம் சமைச்சு முடிச்சிருங்க. முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது. எந்த வேலையுமே இருக்காது அப்படின்னா மத்த வேலை இருக்கும், துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது எல்லாமே இருக்கும். எல்லா வேலையும் பிளான் பண்ணி ஒரு 12:30ல இருந்து 1 o'clock ஷார்ப்பா முடிச்சிருங்க. ஏன் உங்களை சீக்கிரமா எந்திரிக்க சொல்றேன் அப்படின்னா, காலையில நீங்க சீக்கிரமா எந்திரிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேலையா மிஷின்ல துணியை போட்டுட்டு உங்க டேவை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஏதாவது காலையில குளிச்சுட்டு வந்து சமையல் செய்ய போறீங்க அப்படின்னா அதுக்குள்ள துணி வந்து வாஷிங் மிஷின்ல இருந்து ரெடி ஆயிடும். அது அப்படியே வந்து ஏதாவது அடுப்புல வச்சீங்கன்னா கூட வீட்டுல இருக்கவங்க கிட்ட காயப்போட சொன்னா காயப்போட போறாங்க. இல்லைன்னா நீங்களே காய போட்டீங்க அப்படின்னா உங்க வேலை முடிஞ்சிரும். ஏன்னா சண்டே ஒரு நாள் இருக்கு, நீங்க லேட்டா எந்திரிச்சு நீங்க 10 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், 10 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு முடிக்கிறதுக்குள்ள மணி 12 ஆயிடும். 12 மணிக்கு மேல நீங்க நான்வெஜ் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு 2 மணி ஆயிடும். 2 மணிக்கு மேல அந்த பாத்திரத்தை தேய்க்கணும், அப்புறம் அடுத்த நாள் போறதுக்கான எல்லா வேலையும் வந்து பண்ணணும். அதனால அன்னைக்குமே சீக்கிரமா எந்திரிங்க. காலையில எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு 1 மணிக்குள்ள உங்களோட முக்காவாசி வேலையை வந்து நீங்க முடிச்சிடலாம். 1 மணி ஆச்சா, சாப்பிட்டீங்களா, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச படம் பாருங்க, இல்லைன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒரு 2 hours 3 hours வந்து நல்லா தூங்குங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து கண்டிப்பா மைண்ட் வந்து இருக்கும். சாயங்காலம் எந்திரிச்சு ஒரு டீ காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒரு 5-5:30 மணிக்கு மேல அடுத்த நாள் வந்து நீங்க ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இந்த 1 வீக்குக்கான ப்ரிப்பரேஷன் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஒரு 1 or 2 hours வந்து முடிச்சுட்டு எப்படியும் மதியம் வந்து சாதம் செய்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் எப்பவுமே மதியம் நான்வெஜ் செய்யற அன்னைக்கு மதியம் சாதம்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து செஞ்சிருவேன், நைட்டுக்கும் சேர்ந்து. அதனால நைட்டு சமைக்கிற வேலை வந்து இருக்காது. இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா
கண்டிப்பா உங்களுக்கு நிறைய டைம் வந்து கிடைக்கும். வேற ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேனா? இல்ல, எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அக்கா இது வேலைக்கு போறவங்களுக்கு மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க வீட்ல இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. என்ன நாளைக்கு என்ன ட்ரெஸ் பண்ண போறீங்கன்னு கூட முன்னாடி நாளே எடுத்து வைங்க. ஏன்னா வேலைக்கு போறவங்க தான் நீட்டா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. வீட்ல இருந்தீங்க அப்படின்னாலும் நைட்டியே போட போறீங்க அப்படின்னாலும் இந்த நைட்டி தான் நான் நாளைக்கு போட போறேன் நைட்டு முன்னாடி நாளே எடுத்து வைங்க. எடுத்து வச்சுட்டு காலையில குளிச்சுட்டு ஒரு நைட்டியே போட்டு அழகா தலை சீவி ஒரு பொட்டு வச்சு அதுக்கப்புறம் உங்களோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு தேவை நிம்மதியா நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு டே வந்து ரொம்ப ஹாப்பியான டேவா நமக்கு வந்து இருக்கணும். எப்பவுமே டென்ஷனா இல்லாம சந்தோஷமா அன்னைக்கு டே போச்சு அப்படின்னாலே அதுவே ரொம்ப பெரிய விஷயமா நான் வந்து நினைக்கிறேன். அதனால இது வந்து வேலைக்கு போறவங்களுக்கும் சரி, வீட்டுல இருக்கவங்களுக்கும் 2 பேருக்குமே இது காமனா வந்து பொருந்தும்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்கள் வேணும்னா சேஞ்ச் வந்து ஆகலாம். மத்தபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. நான் சொன்ன பாயிண்ட்ல ஏதாவது ஒரு விஷயமாவது அக்கா இது எனக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதையுமே மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா இந்த ஒரு 1 வீக்கா என்னால கமெண்ட்க்கு யாருக்குமே சரியா ரிப்ளை வந்து பண்ணவே முடியல. நிறைய ஒர்க் இருக்கிறதுனால சுத்தமா பண்ண முடியல. சாரி. கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை வந்து பண்றேன். என்னோட ஒர்க்கிங் டைம்னு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா என்னோட ஒர்க்கிங் டைம் வந்து காலையில 4:30க்கு ஸ்டார்ட் ஆகும். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என்னோட வேலை வந்து யூடியூப் வேலை இருக்குல்ல 4:30க்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 10:30 வரைக்கும் என்னோட ஆஃபீஸ் ஒர்க்காக தான் நான் வந்து நினச்சிப்பேன். ஏன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் 2 ரெடி பண்ணணும், நடுவில் வீடியோ வந்து ஷூட் பண்ணணும். இது எல்லாத்தையும் எடிட் பண்ணி 10:30க்குள்ள எல்லா ஆப்லையும் அப்லோட் வந்து பண்ணி முடிக்கணும். இவரை சீக்கிரம் ஆஃபீஸ் அனுப்பணும். அடுத்தது 10:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பொட்டிக் வேலை இருக்கும் எனக்கு. அந்த 1 to 3 வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை முடிக்கிறதுக்கான டைமாக வந்து எடுத்துப்பேன். மறுபடியும் ஈவினிங்க்கு மேலே பொட்டிக் என்கொயரிஸ் வரும், ஆர்டர்ஸ் வரும், அதை வந்து பேக் பண்ணணும், பசங்களை பார்க்கணும். இந்த மாதிரி டே ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். பட் நான் என்னோட டேவை ரொம்ப ஹாப்பியாக ஒரு நாளையுமே வந்து கழிக்கிறேன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கு காரணம் முன்னாடியே பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணுறது தான். அதனால கண்டிப்பா நீங்களும் பிளான் பண்ணி ஒரு விஷயத்தையும் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட டேவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.